அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய கிருபையினால வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் இந்த காலை வேளையிலே நான் வரவேற்கிறேன். இது அடைக்கப்பட்ட தேசமாக இருந்தாலும் கூட சவுதி அரேபியாவிலே இப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறபடினாலே ஆண்டவரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் வாசித்த அந்த வேத பகுதியிலே நாம் வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். நாம் வாசித்த அந்த வேத பகுதியிலே ஏசாயா 40ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 40ஆம். ஆமென். அவர் தமது புயத்தினால் அரசாடுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு டாபிக் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா கர்த்தர் சொல்லுகிறார் பலன் அளிக்கும் கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பலன் அளிக்கும் கர்த்தர். ஆனால் நாம் அனைவரும் நாம் ஒரு வேலைகளை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் பலன் அளிப்பார், கர்த்தர் நம்மை உயர்த்துவார், கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். இப்படியாக தான் நாம மேலோட்டமாக நாம் பார்த்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிற ஒரு காரியம் பலன் அளிக்கும் கர்த்தர். எப்படி பலன் அளிக்கிறார், எவ்வாறாக பலன் அளிக்கிறார், யார் யாருக்கு பலன் அளிக்கிறார்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? யார் யாருக்கு பலன் அளிப்பார், எப்படிப்பட்டவர்களுக்கு பலன் அளிப்பார் என்பதை குறித்து இந்த நாளிலே ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். பிரியமானவர்களே, நம் வசனத்திற்கு நாம் கடந்து செல்லலாம். இந்த நாளிலும் கூட நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தோம். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாமல் இருந்தேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ஒரு காரியம் நடைபெறுகிறது. ஸ்தோத்திரம். ஆமென். தாவீதுக்கும் சவுலுக்கும் ஒரு காரியம் நடைபெறுகிறது. அப்படிப்பட்ட வேளையிலே சவுலை அவன் அழிக்கும் அளவிலே, அவனை பழி தீர்க்கும் அளவிலே சவுலுக்கு நேரம் வந்தாலும் கூட சவுல் அவனை தொடவே இல்லை. அல்லேலூயா. ஏன் தொடவில்லை என்று சொன்னால் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அந்த வசனத்துல சொல்லப்படுகிறது பாருங்க. கர்த்தர் அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலனளிப்பாராக. கர்த்தர் அவனவனுக்கும் அவன் நீதிக்கு தக்கதாக பலனளிப்பார். இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தோம். ஆமென். இன்று உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தோம். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, உண்மைக்கு தக்கதாக பலன் அளிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில உண்மை காணப்பட வேண்டும். அல்லேலூயா. உண்மை காணப்பட வேண்டும். பொய்யான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உண்மையான வாழ்க்கையை இருக்க வேண்டும். அதுதான் தாவீதுக்கு சந்தர்ப்பம் கிடைத்த பொழுதும் கூட அவன் உண்மையாய் உத்தமமாய் இருந்தபடினாலே சவுலை ஒன்றும் செய்யாமல் பாதுகாத்தார். அல்லேலூயா. அதனால் தான் இந்த வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, பிரைஸ் காட், உண்மைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறார். அந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறது, திட்டம் தெளிவாய் சொல்லுகிறார் ஆண்டவர். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். நாம யோசிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில நமக்கு யாராவது தீங்கு செஞ்சாங்கன்னா உடனே நாம அவங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குமா அவங்களுக்கு தீங்கு செய்யலாம் நாம யோசித்து நிற்போம். ஆனால் இவனுக்கு சந்தர்ப்பம் கிடைத்த பிறகும் கூட அவனை மன்னிக்கிறவனாக காணப்படுகிறான் தாவீது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவன் உண்மையும் உத்தமமாய் இருந்தபடினாலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உண்மை காணப்பட வேண்டும், உத்தமமாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆமென். சில நேரங்களிலே பார், தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் நாம் பொய்யை சொல்லி திரிந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி அல்ல. அவன் எப்படியாக உத்தமமாய் உண்மையாய் இருந்தானோ அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பலன் அளிக்கிறார். அல்லேலூயா. நாம் சொல்லுகிற மாதிரி அல்ல. பலன் அளிக்கிறார், உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார் என்று சொல்லும் காரியங்கள் அல்ல. ஆனால் எப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் பலன் அளிக்கிறார் என்பதை நாம் வேத வசனத்தின் ஊடாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் நினைக்கலாம், ஒருவேளை நான் இந்த காரியத்தை செஞ்சேன், ஆண்டவர் எனக்கு பலன் அளிப்பாரு, பரவாயில்லை, ஒரு நாள் தான் போய் பேசினேன், ஆண்டவர் எனக்கு பலன் அளிப்பாரு. அப்படி அல்ல. ஸ்தோத்திரம். ஆமென். அந்த வசனம் சொல்லுகிறபடி கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பார். அல்லேலூயா. அப்ப நாம் செய்கிற நீதி நிமித்தம், உத்தமத்தின் நிமித்தம் தான் நமக்கு பலன் கிடைக்கும். அல்லேலூயா.
இல்லை என்று சொன்னால் பலன் கிடைக்காது. ஸ்தோத்திரம், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் சொல்லுகிறார், பலன் கொடுக்கும் கர்த்தர். ஹல்லேலூயா. பலன் அளிக்கும் கர்த்தர். ஆனால் எப்படி அளிக்கிறார்? எதை வைத்து அளிக்கிறார்? உத்தமமாய் உண்மையாய் இருக்கும் பொழுது அந்த பலனை நம்மால் என்ன பண்ண முடியும்? அனுபவித்துக் கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் நம்மால் என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம், மத்தேயு 25:21 வாசி. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். 25ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், ஆமென், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், ஆமென், ஹல்லேலூயா, சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. இங்கே தேவன் சொல்லுகிற நமக்கு இந்த தாளந்துகளை குறித்து தெரியும். ஒரு திருடத்தில் 2 தாளந்துகள், ஒரு 5 தாளந்துகளை கொடுக்கிறார். ஆனால் 5 தாளந்துகள் கொடுத்தவர் அதை 10 தாளந்துகளாக அவர் அதை சேமித்து வைக்கிறார். ஸ்தோத்திரம், ஆமென். ஆனால் அந்த ஒரு தாளந்து கொடுத்தவன் அதை புதைத்து வைக்கிறபடினாலே அந்த இடத்திலே அவர் வரும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தார், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். அல்லேலூயா. அப்போ நாம் கர்த்தரிடத்தில் அந்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்குள்ள என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும், உத்தமமாய் இருக்கணும். கர்த்தருக்குள்ள ஸ்தோத்திரம், ஆமென், உண்மையாய் இருக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? பலன் அளிக்கிறார். ஸ்தோத்திரம், ஆமென். வேதத்தின் ஊடாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, நீங்க வாசிக்கிறீங்க. அல்லேலூயா. உண்மையும் உத்தமமும். ஸ்தோத்திரம், ஆமென். பாருங்க, ஒரு வேளைகளிலே நம்ம வேதத்தை வசனங்களை நாம் பகிர்ந்து கொடுக்கிறோம் மற்ற பிள்ளைகளுக்கு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில உண்மை இருக்குதா? உத்தமமாய் இருக்கிறோமா? உண்மையாய் நடக்கிறோமா? யோசித்து பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கையில. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? பலன் தருகிறார். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உத்தமமாய் உண்மையாய் நடக்காவிட்டாலும் பலன் தருவார். ஆனால் அது நிரந்தரம் அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது நிரந்தரம் அல்ல, கொஞ்ச நாள் தான். ஸ்தோத்திரம், ஆமென். ஆதலால் தான் இந்த வசனம் சொல்லுகிறது, உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன். அல்லேலூயா. ஆனால் இந்த கொஞ்சம் என்ற அந்த உண்மையாவது நம்ம இடத்துல காணப்படுகிறதா? இந்த உத்தமம் நம்ம இடத்துல காணப்படுகிறதா? கர்த்தருடைய பிள்ளைகள் தான், கிறிஸ்தவர்கள் தான், இப்படிப்பட்ட உண்மை உத்தமம் நம்முடைய கரத்திலே இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் அவருடைய பலனை அனுபவிக்க முடியுமே தவிர, ஆண்டவருக்குள்ள உண்மை இல்லை, உத்தமம் இல்லை, உணர்வில்லை என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்கள் அவர் கொடுக்கிற அந்த பலனை அனுபவிக்க முடியாது, சந்தோஷத்திற்குள்ள நம்மால பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசி. 2 ராஜாக்கள். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து பாவைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தாலும் என்று விண்ணப்பம் பண்ணினான். ஆமென். மிகவும் அழுதான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. பிரைஸ் காட். அல்லேலூயா. இங்கே எசேக்கியாவை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் எத்தனை நாட்களாக அவன் அவதிப்பட்டு கொண்டிருந்தான், வியாதியா இருந்தான். ஆனாலும் கூட அவரிடத்தில் வந்து உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லும் பொழுது, அப்பொழுது அவருக்கு அவன் பேசுகிற ஒரு வார்த்தை கர்த்தரிடத்தில் என்ன சொல்லுகிறார்? கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைச்சு பார்க்கணும் பிரியமானவர்களே, நான் உமக்காக இப்படியாக உத்தமமா இருந்தேன், உண்மையா இருந்தேன், என்னை நினைவு கூறும் ஏசப்பா என்று சொல்லி என்றைக்காவது நம்முடைய வாழ்க்கையில நம்மால சொல்ல முடியுமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்றைக்காவது நம்மால சொல்ல முடியுமா? அவன் சொல்லுகிறான் பாருங்க, திட்டம் தெளிவுமாய், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோமா?
அப்படி நலமான காரியங்களை செய்யும் பொழுது அவருடைய பலனை நம்மால பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய சமூகத்திலே உத்தமமாய் இருக்கும் பொழுது அவருடைய பலனை நம்மால பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய சமூகத்திலே உண்மையாய் நடக்கும் பொழுது அவருடைய பலனை நம்மால பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இல்லை என்று சொன்னால் அவைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் திட்டம் தெளிவாய் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பிரைஸ் காட். உண்மைக்கு தக்கதாக பலன் அளிக்கிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். ஏதோ எல்லாரும் சொல்றாங்க, பாஸ்டருங்க, ரெவரண்டுங்க எல்லாரும் சொல்றாங்க, உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை நடத்துவார் என்ற மாத்திரத்திலே நம்மை நடத்த மாட்டார், நம்ம பலப்படுத்த மாட்டார், நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார். அல்லேலூயா. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? உண்மைக்கு தக்கதாக பலன் அளிப்பார். யார் உண்மையா இருக்கிறீங்களோ அவர்களுக்கு பலன் அளிப்பார். அந்த பலன் எப்படிப்பட்டது? நிச்சயமான ஒரு பலன். அல்லேலூயா. உறுதியான ஒரு பலனாய் காணப்படும். பிரியமானவர்களே, அதை நாம் சிந்திக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில. ஸ்தோத்திரமான இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, வழிக்கு தக்கதாக பலன் அளிக்கிறவராய் காணப்படுகிறார். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசி. 2 நாளாகமம் 6:31. எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நோக்கு பயப்பட்டு உம்முடைய வழிகளில் நடக்கும்படி தேவரி ஒருவரை மனுபுத்திரரின் இருதயத்தை அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதாய் செய்த பலன் அளிப்பீர். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இங்க என்ன சொல்றார் ஆண்டவர்? வழிக்கு தக்கதாக பலன் அளிப்பார் என்று சொல்லுகிறது வசனம். ஸ்தோத்திரம். எப்படி பாத்தீங்களா? தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்பட்டு உம்முடைய வழிகளில் நடக்கும்படிக்கு தேவரீர் ஒருவரே மனுபுத்திரரின் இருதயத்தை அறிந்தவரானதால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதாக செய்து பலன் அளிப்பார். அல்லேலூயா. அப்போ அவனுடைய வழிகளுக்கு தக்கதாக நீங்கள் எவ்வளவு தூரம் கர்த்தருடைய வழியில நடக்கிறீங்க, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறீங்க, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறீங்க, எதற்காக ஜபத்துக்கு வர்றீங்க, என்ன காரணத்திற்காக ஜபத்துக்கு வர்றீங்க, டைம் பாஸ்க்காக வர்றோமா, இல்ல வசனத்தை கேட்க வர்றோமா, இல்ல கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதிக்க வர்றோமா, இல்லை அவரை உண்மையா ஏற்றுக்கொள்ள வருகிறோமா என்பதை நம்முடைய வாழ்க்கையில நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. வழிக்கு தக்கதாக பலன் அளிப்பார். நான் எந்த வழியில போகிறேன் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அந்த வழிக்கு தக்கதாக எனக்கு அவர் என்ன பண்ணுவாரு? பலன் அளிப்பார். அதே போல சபைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்களுடைய வழிகளுக்கு தக்கதாக உங்களுக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. அப்ப யோசித்து பார்க்கணும், நம்ம சாதாரணமா இருந்த பலன் வருமா? நம்ம சாதாரணமா இருந்த ஆசீர்வாதம் வருமா? ஸ்தோத்திரமாமே. ஏனென்று சொன்னால் வசனமே சொல்லுகிறது. பிரியமானவர்களே, பிரைஸ் காட். அல்லேலூயா. தேவரீர் என் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்பட்டு உம்முடைய வழிகளில் நடக்கும்படி தேவரீர் ஒருவரே மனுபுத்திரரின் இருதயத்தை அறிந்தவரானதால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதாய் செய்து பலன் அளிப்பார். அல்லேலூயா. அப்போ நம்ம எந்த வழியில நடக்கிறோம், எந்த ட்ராக்ல நம்ம போறோம் என்பதை உங்களுக்கும் தெரியும், சபைக்கு வந்திருக்கிற ஒரு சகோதர சகோதரிகளுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அல்லேலூயா. நாம் எந்த வழிகளிலே பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். ஸ்தோத்திரம். அங்க சொல்லுகிற காரியம் பாருங்க, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்பட்டு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த பயம்ன்றது இருக்குதா? யோசித்து பார்க்கணும். ஒரு வேலைக்கு பயப்படுறோம், ஒரு அதிகாரிக்கு பயப்படுறோம், ஆனால் கர்த்தருடைய வசனத்திற்கு பயம் என்றதே நம்முடைய வாழ்க்கையில கிடையாது. நாம் என்ன நினைக்கிறோம்? நம்ம ஆடம்பரமா இருக்கிறோம், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நீ ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறோம். இன்னும் வாழ்க்கையே தொடங்கல. நீங்க எல்லாம் அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாழ்க்கையே தொடங்கல, அதுக்குள்ள இந்த ஆர்ப்பாட்டமா, இந்த ஆட்டமா, ஒரு பயமே இல்லாம, கர்த்தருக்குள்ள ஒரு பயமே இல்லாம, அவருடைய வார்த்தைக்கு ஒரு பயமே இல்லாம நம்ம நடக்கிறோம்னா எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? எப்படி அவருடைய பலனை நம்மால பெற்றுக்கொள்ள முடியும்? ஸ்தோத்திரமாமே. திட்டம் தெளிவாய் ஆண்டவர் சொல்லுகிறார், அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதாக செய்து பலன் அளிப்பீராக. அல்லேலூயா. அப்ப நாம் நடக்கிற வழிக்கு தக்கதாக தான் அவர் என்ன பண்ணுவாரு? பலனை அளிப்பார். இல்லை என்றால் பலனை நம்மால் என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஸ்தோத்திரமாக பெற்றுக்கொள்ளவே முடியாது. பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். யார் சொல்லுகிற இந்த காரியத்தை? சாலமோன் சொல்லுகிற இந்த காரியத்தை வழிக்கு தக்கதாக பலன் அளிப்பார் என்று சொல்லி எரேமியா 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா. ஒவ்வொருவருக்கும்
அவனவன் வழிகளுக்கும் செயல்களின் பலனுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கும் இருதயத்தை ஆராய்கிறவரும் இந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நானே, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அங்கே வழிக்கு தக்கதாக பலன் அளிப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார், அவனவன் வழிகளுக்கு. அல்லேலூயா. அங்க என்ன சொல்லப்பட்டது? வழிகளுக்கு தக்கதாக. ஆனால் இங்க என்ன சொல்றாரு? அவனவன் வழிகளுக்கு தக்கதாக. அல்லேலூயா. அப்ப நம்ம சிந்திக்கணும். ஸ்தோத்திரம். ஆமென். அவனவன் வழிகளுக்கு தக்கதாக ஆண்டவர் என்ன பண்றாரு? பலன் அளிக்கிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். பிரியமானவர், அங்க சாதாரணமா சொல்லிட்டாரு, வழிக்கு தக்கதாக பலன் அளிப்பேன். ஆனால் இங்க என்ன சொல்றாரு? அவனவன். ஸ்தோத்திரம். சகோதரியா இருக்கட்டும், சகோதரனா இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், அவர்கள் செய்யும் அந்த செயல்களின் படியே அவர்களுடைய வாழ்க்கையில பலன் அளிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அழகாக சொல்லுகிறார் ஆண்டவர் அந்த இடத்துல. பிரியமானவர்களே, பிரைஸ் காட். அல்லேலூயா. அவனவன் வழிகளுக்கு தக்கதாக. அப்ப நான் எந்த வழியில நடக்கிறேனோ அதற்கு தகுந்த பலனை தான் என்னால அனுபவிக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். சாத்தான் கொடுத்துருவான், நமக்கு நிறைய கொடுத்துருவான். நீங்க ஆண்டவரை மதிக்கலன்னாலும், வசனத்தை மதிக்கலன்னாலும், நீங்க ஜபத்துக்கு வர பயப்படாம இருந்தாலும், உங்க இஷ்டத்துக்கு நீங்க வந்தாலும் ஆசீர்வதிப்பார். யார் ஆசீர்வதிப்பான்? பிசாசு. அந்த ஆசீர்வாதம் நிரந்தரம் அல்ல, ஒரு நொடியில போயிடும். அல்லேலூயா. ஒரு நொடியில. உங்களுக்கே தெரியாது சிம்சோனிடம் எப்படி போனது பரிசுத்த ஆவி. அதே போல ஒரு நிமிடத்துல நம்முடைய வாழ்க்கை மந்தமாகி விடும். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஸ்தோத்திரமா. எதற்காக நாம் வருகிறோம் தேவனுடைய சமூகத்தில்? வசனத்தை கேட்பதற்காக, ஒரு பயத்திற்காக. ஏன் நாம் பயந்து ஜெபத்திற்கு வரணும்? ஏன் வரணும்? யார் பயப்படுகிறார்களோ அவர்களைத்தான் ஆண்டவர் நேசிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. யார் பயப்படுகிறார்கள் ஆண்டவருடைய வசனத்திற்கு, அவர்களைத்தான் ஆண்டவர் நேசிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, அவனவனுக்கு தக்கதாக. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் திட்டம் தெளிவாய் சொல்லுகிறார் அந்த வசனத்தை. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 8:40. தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரரின் இருதயத்தையும் அறிந்தவர் ஆதலால் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவனவனுக்கு பலன் அளிக்கிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க என்ன சொல்லப்படுகிறது பாருங்க. ஒரு வசனத்திற்கு ஆண்டவர் வித்தியாசமாக நமக்கு காண்பித்து கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவனவனுடைய வழிக்கு தக்கதாக நான் பலன் அளிப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த இடத்துல இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிங்க அந்த வசனத்தை. தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எப்படி? உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரே ஆதலால் அறிந்திருக்கிறபடியே செய்து. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனுபுத்திரன் இருதயத்தும் அறிந்தவரானதால் அங்க சொல்லுகிற காரியம், நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவனவனுக்கு பலன் அளிப்பீராக. அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய வழி என்பது எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும். ஒண்ணு கர்த்தருக்குள்ள இருக்கணும், இல்ல உலக பிரகாரமா இருக்கணும். இல்ல உலக பிரகாரமா இருந்துருங்க, கர்த்தருக்குள்ள இருக்காதீங்க. அதனால உங்களுக்கு தான் நஷ்டம். ஸ்தோத்திரம். ஆமென். அதுல உங்களுக்கு தான் நஷ்டம், கர்த்தருக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. ஸ்தோத்திரம். ஆமென். ஒண்ணு கர்த்தருக்குள்ள உண்மையா இருங்க, இல்ல உலகத்துக்கு உண்மையா இருங்க. நாம் அதிக நேரம் உலகத்துக்கு தான் உண்மையா இருக்கிறோமே தவிர கர்த்தருக்கு உண்மையா இல்லாமல் தான் நடந்து கொண்டு இருக்கிறோம். அவர் செய்த நன்மைகளை மறந்து நன்றி இல்லாதவர்களாய் சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறோம் நாம. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்லி இருக்கலாம், அவன் வழிக்கு தக்கதாக அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? அவன் அவனுடைய வழிக்கு தக்கதாக.
அப்போ நீங்கள் எப்படி நடக்கிறீர்களோ நான் எப்படியாக நடக்கிறேனோ அதற்கு தகுந்த மாதிரி தான் பலன் அளிப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. பிரைஸ் காட். அல்லேலூயா. ஏதோ பலன் அளிப்பார், பாஸ்டர் சொல்லிட்டாரு உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு ஆசீர்வாதம் கிடைக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நினைச்சாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், கர்த்தர் நினைச்சாதான் உங்களுக்கு பலன், இல்லை என்று சொன்னால் கிடையாது. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோசித்து பாருங்க பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை குறித்து நாம் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். உண்மைக்கு தக்கதாக பலன் அளிக்கிற தேவன் நம்முடைய தேவன், வழிக்கு தக்கதாக பலன் அளிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஸ்தோத்திரம். அப்போ எப்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா நான் கொடுக்கிற அந்த பலனை நீங்க என்ன பண்ண முடியும்? அனுபவிக்க முடியும். என்னுடைய சமூகத்திலே இல்லாவிட்டால் நான் கொடுத்த அந்த பலனை உங்களால் அனுபவிக்க முடியாது. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அனுபவிக்கவே முடியாது பிரியமானவர்களே. பிரைஸ் காட். அல்லேலூயா. ஏதோ மேலோட்டமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், பலப்படுத்துவார்னா ஓஹோ கர்த்தரே சொல்லிட்டாரு, எப்படி முடியும்? எப்படி முடியும்? முடியாது. அவர் சொல்லுகிறார், அதற்குரிய காரியங்களையும் நமக்கு சொல்லி காட்டுகிறார். நீங்கள் இப்படியாக இருந்தால் என்னுடைய பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும் என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்திலே நமக்கு நினைப்பூட்டுகிறவராய் காணப்படுகிறார். நம்ம நிறைய நேரம் என்ன 100% இல்ல 1000% நாம் கர்த்தரை மறந்துதான் திரிந்து கொண்டு இருக்கிறோம். நாம் அன்றாட வாழ்க்கையில ஊர்ல எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்க. இதற்கு பயந்தாவது நீங்க கர்த்தருடைய சமூகத்திற்கு வர வேணாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஊர்ல எப்படி இருந்தோம்? வரும்போது கடனோட வந்தோம், பிரச்சனையோட வந்தோம், கண்ணீரோட வந்தோம், வேதனையோட வந்தோம், வியாகுலத்தோட வந்தோம், வீடு இல்லைன்னு அழுதோம். எல்லாத்தையும் கொடுத்தாரு ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாத்தையும் கொடுத்தாரு. அப்போ ஆண்டவர் கொடுத்ததற்கு, அவர் கொடுத்த பலனுக்கு நீங்கள் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன? நீங்கள் அவருக்கு செய்கிற ஒரு காரியம் என்ன? யோசித்து பாருங்க. இன்றைக்கு பணம் சம்பாதித்து விட்டோம், வீட்டை கட்டி விட்டோம், முடிஞ்சிச்சா வாழ்க்கை? சொல்லுங்க யாரையாவது. முடிஞ்சிச்சா? முடியாது. வாழ்க்கை மனிதன் இந்த பூவுலகில் ஆண்டவர் நம்மை படைத்த நாளிலிருந்து நாம் அவருடைய சமூகத்திற்கு சேரும் வரையிலும் கூட நம்மை விட்டு பிரச்சனைகள் போகாது. அல்லேலூயா. அந்த பிரச்சனைகள் ஆண்டவர் கொடுப்ப பிரச்சனைகள் அல்ல, நாமவே கொண்டு வருகிற ஒரு பிரச்சனைகள். இதற்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே கிடையாது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வழி எப்படி? அதுக்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நம்மளை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், மத்தேயு 16:27 வசனத்தை வாசி. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொல்றாரு? மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவனவன் கிரியைக்கு தக்கதாக, அவனவன் கிரியைக்கு தக்கதாக. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இவ்வளவு காரியங்களை ஆண்டவர் சொல்றாரு. இதையெல்லாம் மறந்து விட்டு நாம் என்ன பண்றோம்? மேலோட்டமா 4 காரியங்கள் எடுத்துக்கிறோம். ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நாம படுத்து நின்றாலும் ஜெபத்துக்கு போலனாலும் நாம் எப்படி இருந்தாலும் அவர் ஆசீர்வதிப்பார். அவர் என்ன உங்க வீட்டு வேலைக்காரரா? அல்லேலூயா. யோசித்து பாருங்க. யோசித்து பார்க்கணும் பிரியமானவர்களே. உங்களுடைய கிரியைக்கு தக்கதாக. இன்றைக்கு நீங்க நாம இங்க வந்து இவ்வளவு சொகுசா இருக்கிறோம்னு சொன்னா அதுக்கு யாரு காரணம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை. அவர் நம் மீது வைத்த அனாதி தீர்மானம். ஸ்தோத்திரம். ஆமென். அப்ப நாம் என்ன பண்றோம்? அவருக்கு உகந்த பிள்ளைகளா இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை அவருக்கு உகந்த பிள்ளைகளாய் போகிறோமா? இங்க வந்தோம்னா இங்க இருக்கிற மாதிரி, வேற எங்காவது போனோம்னா அங்க இருக்கிற மாதிரி. அல்லேலூயா. உலகத்துக்கு தகுந்த மாதிரி அங்க, சபைக்கு வந்தா சபைக்கு தகுந்த மாதிரி இங்க. அல்லேலூயா. அப்படி அல்ல. ஸ்தோத்திரம். ஆமென். நாம் வீடு கட்டின மாத்திரத்துல நம்முடைய பிரச்சனைகள் முடிவாகாது. ஸ்தோத்திரம். ஆமென். முடிவாகாது. அதான் கர்த்தர் சொல்றார், உன் கிரியைக்கு தக்கதாக. உன்னுடைய கிரியை எப்படி இருக்கு? கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக உன்னுடைய கிரியைகள் எப்படியாக இருக்கிறது? யோசித்து பாருங்க. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசி. நீதிமொழிகள் 12:14. அவனவன் தன் வாயின் பலனினால் திருப்தி அடைவான். அவனவன் கையின் கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாத்தீங்களா? அவனவன் தன் வாயின் பலனால்
திருப்தி அடைவான். அவனவன் கைக்கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ உங்களுடைய கையின் கிரியைகளின் நிமித்தமாக நீங்கள் கர்த்தருக்காக என்ன செய்கிறீர்கள்? என்ன செய்கிறீர்கள்? எதை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள்? ஸ்தோத்திரமாமே. எதை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறோம்? ஸ்தோத்திரமாமே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் சிந்தித்து பார்க்கணும் இல்லையா? நம்முடைய கிரியை எப்படி இருக்கு? யோசித்து பாருங்க. மனிதர்கள் முன்பாக அல்ல, கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய கிரியை எப்படியாக காணப்படுகிறது? அண்ட சராசரங்களை படைத்த என்னுடைய அருள்நாதர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை படைத்த பொழுதே நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நீ எந்த காலத்துல எப்படி நடப்ப, எந்த வருஷத்துல எப்படி நடப்ப, யார்கிட்ட எப்படி பேசுவ, என்ன மப்பு பேசுவன்றது ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஸ்தோத்திரம். ஆமென். நன்றாக தெரியும் பிரியமானவர்களே. ஸ்தோத்திரம். அதனால் தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஆமென். கிரியைக்கு தக்கதாக பலன் அளிப்பேன் என்று திட்டந்தெளிவாய் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். அல்லேலூயா. அப்போ நாம வருஷ கணக்கில் சொல்லின்னு இருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திற்கு வரும்போது வாயை திறந்து துதிங்க, ஸ்தோத்திரிங்க அப்படின்னு நானும் கத்தி 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 சரியா போச்சு. வாயை திறக்கிறது இல்லை. அது திறக்காத காரணம் என்ன? திறக்காத காரணம் என்ன? பிசாசு உங்களுடைய தொண்டையை என்ன பண்ணியிருக்கிறான்? பிடிச்சு வச்சிருக்கிறான். உங்க வாய பிடிச்சு வச்சிருக்கிறான். அதனால தான் உங்களால வாயை திறக்க முடியறது இல்லை. நீ கர்த்தருக்குள்ள இருந்தால் யார் ஜெபித்தாலும் உன்னுடைய வாயை உன்னால திறக்க முடியும். ஆனால் நீங்க வந்து என்ன பண்றீங்க? யோசித்து உட்கார்ந்துருக்கிறீங்க. ஒரு பலனும் கிடையாது. இங்க வந்து உட்கார்ந்து நீங்க யோசிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. கர்த்தரை நேசிங்க. யோசிக்கிறத விட்டுட்டு கர்த்தரை நேசிங்க. அதற்குரிய பலன்களை தேவன் தருவார் உங்களுக்கு. ஸ்தோத்திரமா. யார் ஜெபிச்சாலும் தோத்திரம் சொல்லுங்க. முத்து ஒண்ணும் விழாது வாயில இருந்து. ஸ்தோத்திரமா. ஏதாவது தங்கப்பல்லு கட்டின்னு இருக்கிறீங்களா? கீழே விடுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஸ்தோத்திரமாவே. யோசித்து பாருங்க. ஒரு உற்சாகமே காணும். ஒரு உற்சாகம் இருக்க வேண்டாமா? யாராவது ஜெபிச்சா சொல்லணும், ஸ்தோத்திரம் சொல்லணும். அத இந்த வசனம் சொல்லுங்க. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கம்மா. அவனவன் தன் வாயின் பலனை. ஸ்தோத்திரமாமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் எப்படியாக இருக்கிறோம் என்பதற்கு தகுந்தபடியாக அவனவன் கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா சொல்றார் ஆண்டவர். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை நாம் புரிந்து கொண்டு நாம் வாழ்கிற ஒரு பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஏதோ கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் ஆசீர்வாதம் அல்ல. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் உயர்வு அல்ல. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் மேன்மையானவர்கள் அல்ல. கர்த்தர் புகுந்த காரியங்களை யார் செய்யறாங்களோ அவங்க தான் கர்த்தருடைய பார்வையிலே மேன்மையானவர்கள், உண்மையுள்ளவர்கள், உத்தமம் உள்ளவர்கள். இல்லை என்று சொன்னால் நம் இடத்தில் உத்தமம் கிடையாது, உண்மையும் கிடையாது. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா 32 அதிகாரம் 19வது வசனத்தை வாசி. எரேமியா 32:19. யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவன் அவனுக்கு அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கிறது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே காரியங்களை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மணிபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமா இருக்கிறது. அப்போ நான் இங்க நின்று பிரசங்கம் பண்றேன். என்னுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று ஆண்டவருக்கு தெரியும். அவர் எப்படி என்னை நேசிக்கிறார் என்பது எனக்கு தெரியும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் நான் தைரியமாக அவருடைய வசனங்களை நான் என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும், போதிக்க முடியும். நானே ஒழுங்கா இல்லைன்னா நான் எப்படி மற்றவங்களுக்கு போதிக்க முடியும்? அல்லேலூயா. நானே ஒழுங்கு இல்லை, நான் எப்படி மற்றவங்களுக்கு போதிக்க முடியும்? நானே நேரத்திற்கு வர்றதில்லை, மற்றவங்களுக்கு எப்படி நான் சொல்ல முடியும் நேரத்துக்கு வான்னு? அல்லேலூயா. நான் ஒழுங்கா இருக்கணும் இல்லையா? முதல்ல நான் நேரத்தோட வரணும், நான் உங்களுக்கு சொல்லணும் நேரத்தோட வாங்க. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவன் அவனுடைய வழிக்கு தக்கதாக அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாக அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மணிபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் எப்படி இருக்கான்? அப்போ உங்களையும் விட்டு என்னையும் உங்களையும் சபையையும் எல்லாரையும் என்ன பண்றார் ஆண்டவர்? கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயங்களையும் கூட பார்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய இருதயத்தையும் கூட அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 12வது வசனத்தை வாசி.
இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆ. அவனவனுடைய கிரியைகளின்படி ஆ. அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் ஆ. என்னோட கூட வருகிறது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அந்த பலன் எப்படி வருதான்? கிரியைக்கு தக்கதாக. ஆனால் இந்த வசனம் மறுபடியும் வாசிங்கம்மா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் ஆ. என்னோட கூட வருகிறது. ஆமென். அல்லேலூயா. அது எப்படி பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். ஆமென். அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன். ஆமென். அப்போ அவர் அளிக்கும் பலன் தான் நம்ம கூட என்ன பண்ணும்? வரும். உலக பிரகாரமா எந்த பலனும் நம்ம இடத்துல வரவும் செய்யாது, நம்மை நடத்தவும் முடியாது. அல்லேலூயா. அவரே சொல்லுகிறார் திட்டம் தெளிவாய், நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அப்ப ஆண்டவர் கொடுக்கிற பலனை மட்டும் தான் நம்மால் என்ன பண்ண முடியும்? அனுபவிக்க முடியும். ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில கசப்புகள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், துயரங்கள் இருக்கலாம், மற்றவர்கள் மீது விரோதமாக இருக்கலாம். அவைகள் எல்லாம் விட்டு நாம் கர்த்தருக்குள்ள நடக்கும் பொழுதுதான் இப்படிப்பட்ட ஒரு பலன்களை நம்மால் என்ன பண்ண முடியும்? அனுபவிக்க முடியுமே தவிர, இல்லை என்று சொன்னால் ஏதோ பிரசங்கம் பண்ண மாத்திரத்துல என்னால் அனுபவிக்க முடியும் என்று சொன்னால் அது ஆகாத வேலை. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தின் ஊடாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தெளிவாய் ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பிரைஸ் காட். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக பாருங்க, ரூத் 2ஆம் அதிகாரம். ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் சட்டைகளுக்குள்ளே அடைக்கலமாய் வந்த உனக்கு அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாரால? அவரால நிறைவான பலன் கிடைக்கும். ஸ்தோத்திரம். அவரால தான் கிடைக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் மட்டும்தான் அந்த நிறைவை நம்மால் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, பிரைஸ் காட். அல்லேலூயா. இன்னொரு தடவை வாசிங்க அந்த வசனத்தை. உன் செய்கைக்கு தக்க பலனை உன் செய்கைக்கு தக்க பலனை. அப்போ நீங்க என்ன செய்றீங்களோ அதற்கு தகுந்த பலனை தான் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. வாசிங்கம்மா. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. எப்படி பாத்தீங்களா? உன் செய்கைக்கு தக்க பலனை உங்களுக்கு கட்டளை இடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் ஆமென். அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே அவராலே பலன் கிடைப்பதாக என்றார். அவராலே. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய எந்த மனிதனால் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. ஸ்தோத்திரம். ஆமென். அந்த பலனை நம்மால் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. பிரியமானவர்களே, பிரைஸ் காட். அதனால நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ற மாத்திரத்தில் நாம் பரலோகத்துக்கு போக முடியாது. ஸ்தோத்திரம். ஆமென். கிறிஸ்துவுக்குரிய காரியங்களை நாம் செயல்பட்டு நம்முடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில அவைகளை நாம் கடைபிடித்து நடக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு பலன்களை நம்மால அனுபவிக்க முடியும். சங்கீதங்களின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 12வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம். கிருபையும் உம்முடையது. ஆமென். ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாய் பலனளிக்கிறீர். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொல்றார் பாத்தீங்களா? மறுபடியும் வாசிங்கம்மா. கிருபையும் உம்முடையது. கிருபையும் உம்முடையது. ஆண்டவரே, ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாய் பலனளிக்கிறீர். கிருபையும் உம்முடையது. ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக. எப்படி? அவனவன் செய்கிற காரியங்களுக்கு தக்கதாக பலன் அளிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவ்வளவு அழகா சொல்றார் ஆண்டவர். பிரியமானவர்களே, அவனவனுடைய ஸ்தோத்திரம், அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறார். ஸ்தோத்திரமாக. அப்போ நம்முடைய வாழ்க்கையில என்ன நாம செய்கிறோம், எதை கடைபிடித்து நாம் நடக்கிறோம், எதற்காக நாம் பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்பது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் என்ன பண்ணணும்? சிந்தித்து பார்க்கணும். ஸ்தோத்திரமாக. ஜபத்துக்கு வந்த மாத்திரத்துல ஆசீர்வாதம் அல்ல, கர்த்தருக்குரிய காரியங்களை நாம் செயல்பட்டு நாம் நடக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். அவைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில உண்மையானவைகளாய் இருக்கும். உத்தமம் உண்மையும் எப்பொழுது எந்த இடத்துல காணப்படுகிறதோ அந்த இடத்துல ஆசீர்வாதம் பெருகி இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். சவுலுக்கு நேரம், தாவீதுக்கு நேரம் கிடைச்சு கூட என்ன பண்ணான்? ஏன் அவன் பண்ணல? அவனை உத்தமமா இருந்தான், உண்மையா இருந்தான். அல்லேலூயா.
உத்தமமா இருந்தா கர்த்தருக்கு உண்மையா இருந்தான். அதனால தான் அவன் மேல கைய வைக்கல. ஸ்தோத்திரம் ஆமென். யோசித்து பார்க்கணும் பிரியமானவர்கள், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் என்ன செய்து கொண்டிருக்கோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம் ஆமென். ஏசாயா 62 அதிகாரம் 12வது வசனம். ஏசாயா 62:12. அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் ஆ. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் ஆ. சொல்லுவார்கள். ஆ. நீ தேடிக் கொள்ளப்பட்டதென்றும் ஆ. கைவிடப்படாத நகரம் என்றும் ஆ. பெயர் பெறுவார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய வழியிலே உத்தமமாய் உண்மையா நடக்கிறவருக்கு வழிக்கு தக்கதாக பலனளிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அது மாத்திரமல்லாது இவர்களுக்கு நமக்கு அங்க கொடுக்கிற ஒரு காரியம், அங்க கொடுக்கப்படுகிற ஒரு அதிகாரம் பாருங்க. அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடிக் கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, நமக்கு எப்படி ஒரு பட்டத்தை ஆண்டவர் தருகிறார் அந்த இடத்துல. ஸ்தோத்திரம் ஆமென். திட்டம் தெளிவாய் ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே. ஸ்தோத்திரம் ஆமென். அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும், எவர்களை? உண்மையாய் இருக்கிறவர்களை, உத்தமமாய் இருக்கிறவர்களை, கிரியைக்கு தக்கதாக இருப்பவர்களை, அவருடைய செயல்கள் செய்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை ஆண்டவர் தருகிறார். அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடிக் கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில பாருங்க பிரியமானவர்களே, நாம் சபைகளுக்கு வருகிறோம், வசனத்தை எப்படியாக கேட்கிறோம் என்பது கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. நாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆமென். ஏனென்று சொன்னால் ஏதேன் தோட்டத்துல நம்ம பார்க்கிறோம். அவங்க எதனால ஓடினாங்க? பயந்து. எதனால ஓடினாங்க? பாவம் செய்தபடினாலே பயந்து ஓடனாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த பாவங்கள் இருக்கும் பொழுது நாம் கர்த்தருக்கு முன்பாக நம்மால் அமர முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு முன்பாக நம்மால் என்ன பண்ண முடியாது? அமர முடியாது. வேதத்தை எடுத்து வாசிக்க முடியாது. ஸ்தோத்திரம் ஆமென். அவரை நேசிக்க முடியாது. அவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க முடியாது. ஸ்தோத்திரம் ஆமென். ஏன்னா நாம் என்ன பண்றோம்? உலகத்தோடு போய் கொண்டிருக்கிறபடினால கர்த்தருக்கு முன்பாக வருவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கு? பயமா இருக்கு. அல்லேலூயா. அதே உண்மையா இருந்தோம்னு சொன்னா கர்த்தருக்கு முன்பாக நம்மால வந்து நிற்க முடியும். அவரிடத்துல நாம் கேட்க முடியும். என்னுடைய தகப்பனிடத்திலே நமக்கு என்ன தேவை அவைகளை நம்மால கேட்க முடியும். ஸ்தோத்திரம் ஆமென். இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நம்மிடத்திலே உண்மை இல்லை, உத்தமம் இல்லை. அவர் கொடுத்த அந்த வழிக்கு தக்கதாக நாம் நடப்பதில்லை. அவர் நமக்கு கொடுத்த அந்த கிரியைகளுக்கு தக்கதாக நாம் நடப்பதில்லை. அப்படி இருக்கும்போது நாம பயந்துதான் இருக்கணும். ஸ்தோத்திரம் ஆமென். வேத வசனத்தை பார்க்க முடியுதா? வேதாகமத்தை திறந்து முடியல. ஏன் முடியல? நீங்க வந்து ஆண்டவரை நேசிக்கிறது இல்ல, வேதத்தை நேசிக்கிறது இல்ல, உலகத்தை தான் அதிகமா நேசிக்கிறீங்க. அதனால தான் உங்களால் என்ன பண்ண முடியல? வேதத்தை திறந்து பார்க்க முடியல. கர்த்தருக்கு முன்பாக அமர முடியறது இல்லை. ஸ்தோத்திரமாக எப்படி ஒளிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒளிந்து கொண்டார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படியா? அப்படி ஒளிந்து கொள்ளுகிறதுல என்ன பயன் இருக்குது? ஸ்தோத்திரம். அப்போ உங்களுடைய கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் இருக்கிறபடினாலதான் நீங்க என்ன பண்றீங்க? ஒளிந்து கொள்ளுகிறீர்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியல. ஏன் முடியல? கர்த்தருக்கு உகந்த காரியங்களை செய்யல. அதனால எதிரில நிற்க முடியல. அல்லேலூயா. தான் உண்மை. ஸ்தோத்திரம் ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, நாம் எதையோ இழந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை இழந்திருக்கிறோம். இந்த அரேபியாவுக்கு வருவதற்காக சில பலன்களை நாம் பெற்றுக்கொள்வதற்காக நம்முடைய வாழ்க்கை இழந்திருக்கிறோம். எத்தனையோ காரியங்களை நாம் இழந்து இந்த சவுதி அரேபியாவில் வந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனால் அதற்கு தகுந்த பலனை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நாம் எவ்வளவு தூரம் ஆண்டவரை நேசிக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நன்றியுள்ள பிள்ளைகளா இருக்கிறோமா அல்லது நன்றி இல்லாத பிள்ளைகளா இருக்கிறோமா? யோசித்து பாருங்க பிரியமானவங்கள. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நன்றி இருக்கணும். ஆண்டவர் செய்த நன்மைகளை அனுதினமும் என்ன பண்ணணும்? நன்றியோட துதிக்கணும், நன்றியோட நினைக்கணும். ஸ்தோத்திரம் ஆமென். அப்படி நன்றி இல்லாதவர்களை ஆண்டவர் புறம்பே தள்ளி விடுவார். ஸ்தோத்திரம் ஆமென். ஆசீர்வாதம் இருக்காது. நீ எவ்வளவுதான் பண்ணு, எவ்வளவுதான் சம்பாதி, எப்படியாப்பட்ட வீட்டை கூட கட்டு, அதுல ஆசீர்வாதம் என்பது இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. ஏன் இருக்காது? கர்த்தர் அங்க இல்ல. ஆமென். கர்த்தர் அங்க இருக்கணும்னா முதல்ல உங்களுக்குள்ள இருக்கணும். உங்களுக்குள்ள இருந்தாதான் வீட்டுக்குள்ள இருப்பார். உங்களுக்குள்ளேயே இல்லன்னா வீட்டுக்குள்ள எப்படி வருவார் ஏசப்பா? அல்லேலூயா. எப்படி வருவார்? உங்களுக்குள்ள செயல்பட்டு கொண்டு இருக்கணும் ஆண்டவர். அப்ப நீங்க போற வீட்டுல எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. நீங்க போய் அந்த இடத்துல ஜெபிக்கிறீங்கன்னா அங்க ஆசீர்வாதம் இருக்கும். ஸ்தோத்திரம் ஆமென்.
அதற்கும் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகளாய் இருந்தால் நீங்கள் போய் அங்க ஜெபிக்கும் பொழுது அது ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. இல்ல ஆசீர்வாதமாய் மாறாது. ஸ்தோத்திரம். ஆமென். அதனால நம்முடைய அன்றாட வாழ்க்கையில பிரியமானவர்கள் நாம் இவைகள் எல்லாம் புரிந்து கொண்டு நாம் நடக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இந்த இடத்துல தான் நம்மால வளர முடியும். அல்லேலூயா. சவுதி அரேபியால மட்டும்தான் வளர முடியும். வேற நீங்க எங்க போனாலும் கர்த்தருக்குள் வளர முடியாது. எந்த தேசத்துக்கு போனாலும் முடியாது. எந்த தேசத்துக்கு போனாலும் முடியாது. இங்கதான் வளர முடியும். இங்க வளராதவன் எந்த நாட்டுக்கு போனாலும் வீட்டுக்கு போனாலும் வளரவே முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வளரவே முடியாது. ஒருவேளை வாழ்க்கையில அழிந்து போகிற வாழ்க்கையில நீ வளர்ந்து இருக்கலாம். கர்த்தருக்குள்ள வளர்ந்து இருக்கிறியா? வசனத்துல வளர்ந்து இருக்கிறியா? ஜபத்துல வளர்ந்து இருக்கிறியா? முழங்கால் படியிடுறதுல வளர்ந்து எதுல வளர்ந்து இருக்கிறோம்? கேட்டா சொல்றோம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன். எதுல ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம்? எதுல ஆசீர்வாதம் பெற்று இருக்கிறோம்? சொல்லுங்க. நம்மால சொல்ல முடியுமா? எதுல ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம்? எதுல ஆசீர்வாதம் பெற்று இருக்கிறோம்? அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும். நாம என்ன நினைக்கிறோம்? வந்துட்டோம், சம்பாதிச்சிட்டோம், இனி நம்ம லைஃப் செட்டில்டுன்னு நினைக்கிறோம். அல்லேலூயா. ஒரு நாள் நினைக்கவே நினைக்காதீங்க. தயவுசெய்து நினைக்கவே நினைக்காதீங்க. வாழ்க்கை செட்டிலே ஆகாது. செட்டில் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. நாம என்ன நினைக்கிறோம்? சம்பாதிச்சாச்சு, வீட்டை கட்டியாச்சு, அப்பா முடிச்சு போச்சுடா இனி வாழ்க்கைன்றோம். அதுக்கு பின்னால என்ன பிரச்சனைங்க வரும்னு தெரியுமா? அல்லேலூயா. தெரியாது. அது தெரிஞ்சுக்கணும்னா உங்க கூட வரக்கூடாது பிரச்சனைகள் நினைச்சா ஆண்டவரை உண்மையாய் நேசிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதத்தை பிடித்து கொண்டு நடக்க வேண்டும். ஆண்டவரோடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பிரச்சனைகள் உங்களை என்ன பண்ணாது? அண்டாது, உங்களை தொடவும் செய்யாது. எப்படிப்பட்ட பிரச்சனைகளா இருக்கட்டும், அவர்கள் ஊதாசீனப்படுத்தி இருக்கட்டும், நம்மை அவமானப்படுத்தி இருக்கட்டும், பிரச்சனையே கிடையாது. அல்லேலூயா. நம்மோடு கர்த்தர் இருக்கிறார். ஆமென். பாருங்க, ஒரு காரியத்தை சொல்றேன், நல்லா கேட்டுக்கிடுங்க. தேவனுக்குள்ள உண்மையா இருக்கிற பிள்ளைகள் யார் அசிங்கப்படுத்துகிறார்களோ அவர்கள் அசிங்கப்பட்டு போவார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் உண்மையாய் இருக்கிற பிள்ளைகளை யார் அனாவசியமாக பேசுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை அனாவசியமாய் போய்விடும். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள இருக்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் யாரும் தூசணத்தோடு பேசக்கூடாது, தூசணமாய் பேசவும் கூடாது, அவருடைய வாயில் அந்த வார்த்தைகள் வரவும் கூடாது. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாருக்கு இது? கர்த்தருக்குள்ள உண்மையா இருக்கிறவங்களுக்கு. அல்லேலூயா. கர்த்தரை உண்மையாய் நேசிக்கிறவர்களுக்கு. ஸ்தோத்திரம். அதனால நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோபு 34 அதிகாரம், யோபு 34:11 வாசி. மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரிகட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிக்கிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க என்ன சொல்றாரு? மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரி கட்டி. அப்போ நல்லா பாத்துக்கிடுங்கம்மா. சரி கட்டி. எதை ஆண்டவர் சரி கட்டுகிறார்? எதை சரி கட்டுகிறார்? ஆண்டவரே சொல்லுகிறார் திட்டம் தெரியுமா? ஸ்தோத்திரம். ஆமென். அவர் சொன்ன அந்த மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதாக, மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரி கட்டு. அப்ப எதை சரி கட்டுகிறார் ஆண்டவர்? நீ ஆண்டவருக்குள்ள இருந்தீங்கன்னா அதற்குரிய காரியத்தை உங்களுக்கு சரி செய்து ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்குள்ள இல்லைன்னு வச்சுக்கோங்க, சரி கட்டிடுவார். அல்லேலூயா. என்ன பண்ணுவார்? சரி கட்டிடுவார். ஸ்தோத்திரம். ஆமென். அதுக்கு மேல நம்மால மேலவும் முடியாது, நகரவும் முடியாது, ஏந்திரிக்கவும் முடியாது. ஸ்தோத்திரம். திட்டந்தெளிவாய் சொல்லுகிறார் ஆண்டவர். மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரி கட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, ஆண்டவரை நாம் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படியாக வாழ வேண்டும்? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ பஞ்சுமெத்தை போல அல்ல. யாருக்கு என்று சொன்னால் இது கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள். பஞ்சுமெத்தை அல்ல. இது முள்கிரீடத்தை போல நடக்க வேண்டும். நாம் அதன் மேல் நடக்க வேண்டும். யார் எந்த நேரத்தில் என்ன சொல்லுவாங்களோ, எதை பேசுவாங்களோ, நமக்கு கொடுத்த வேலையை நம்ம ஒழுங்கா செய்யணுமா என்ற ஒரு பயத்தோடு இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ஒரு வேலை என்னிடத்தில் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த வேலையை நான் உத்தமமாய், உண்மையாய், பயத்தோடு நான் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் அதற்குரிய பலனை ஆண்டவர் எனக்கு தருவார். இல்லை என்று சொன்னால் அதற்குரிய காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சரி கட்டி விடுவார். சரி கட்டி விடுவார்னா என்ன? முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான்.
நான் கொடுத்த வேலையை நீ ஒழுங்கா செய்யல, உன்னை நான் சரி கட்டி விட்டுருவேன். அல்லேலூயா. அப்புறம் அந்த தாளந்துகள் யார் இடத்தில் கொடுத்தாரோ, ஒரு தாளந்து கொடுத்தவன் என்ன பண்ணாரு? அவனிடத்தில் இருந்து எடுத்து மற்றவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அதே தான் நம்முடைய வாழ்க்கை. புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ இன்றைக்கு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று நினைக்காதபடி இந்த ஆடம்பர வாழ்க்கையை தந்தவர் யார்? இன்றைக்கு நான் இவ்வளவு தூரம் இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணி நிக்கிறேன்னு சொன்னா இதை கொடுத்தவர் யார்? இதை எங்கிருந்து நான் பெற்றுக்கொண்டேன்? என்னுடைய உழைப்பினால் அல்ல, என்னுடைய சத்துவத்தினால் அல்ல, என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய ஞானத்தினால் அல்ல, என்னுடைய புத்தியினால் அல்ல, என்னுடைய அறிவினால் அல்ல. இது கர்த்தருடைய கிருபை. ஆமென். அவர் தயவு. ஸ்தோத்திரம். அவர் நம் மீது வைத்திருக்கிற தயவின் நிமித்தமாகத்தான் நான் இந்த இடத்துல அமர்ந்து கொண்டு இருக்கிறோமே தவிர நம்முடைய பலத்தினால் நாம் இந்த இடத்துல வந்து அமரல. அல்லேலூயா. கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஸ்தோத்திரமாக கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறபடினால தான் நாம் இந்த இடத்துல அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியங்களை பிடித்து கொண்டு நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். உண்மைக்கு தக்கதாக பலனளிக்கிற தேவன், வழிக்கு தக்கதாக பலனளிக்கிற தேவன், கிரியைக்கு தக்கதாக பலனளிக்கிற தேவன், செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிற தேவன், நடக்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறது. அப்போ இதுல பாருங்க எத்தனை காரியங்கள் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் நம்மிடத்தில். எத்தனை காரியங்கள் நாம் ஒரே வார்த்தையில முடிச்சிடுறோம். நான் கர்த்தருக்குள்ள நடக்கிறேன். எதுல நடக்கிற நீ? கர்த்தருக்குள்ள முதல்ல எதுல நடக்கிற? அதான மெயின். அதுக்காக தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உத்தமம் இருக்கணும், உண்மை இருக்கணும், வழிக்கு வழியும் இருக்கணும், நல்ல வழியா இருக்கணும், கர்த்தருக்குரிய வழி நம்ம இடத்துல இருக்கணும், கர்த்தருக்குரிய கிரியைகள் நம்ம இடத்துல காணப்படணும், கர்த்தருக்குரிய செய்கைகள் நம்ம இடத்துல காணப்படணும், கர்த்தருக்குரிய நடக்கைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படணும். இந்த 5 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் பிடித்துக் கொண்டோம் என்று சொன்னால் இதை விட பல ஆசீர்வாதங்களை நம்மால் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். யார் தூட்டினாலும் சரி, யார் தூற்றினாலும் சரி, அதை இந்த காதல வாங்கி இந்த காதலை விட்டுக்கிட்டு போயிட்டே இருங்க. கர்த்தருக்குள்ள இருங்க. கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. நியாயம் தீர்ப்பார் நம்முடைய வேலையால. கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். எப்போ? நாம் அவருக்குள்ள நியாயமா இருக்கும் பொழுதுதான். ஸ்தோத்திரம். நாம் அவருக்கு பயந்து நடக்கும் பொழுதுதான் நமக்காக அவர் வாதாடுவார், நமக்காக யுத்தம் பண்ணுவாரே தவிர நீ கர்த்தருக்குள்ள இல்லாத உனக்காக யுத்தம் பண்ண மாட்டார் ஒரு நாளும். அல்லேலூயா. நீ கர்த்தருக்குள்ள இருக்கும் பொழுதுதான் என்னுடைய பிள்ளைக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். அவருடைய பிள்ளை அல்லாது இருக்கும் பொழுது அவர் எதற்காக எனக்காக யுத்தம் பண்ண வேண்டும்? அவர் எதற்காக என்னை நடத்த வேண்டும்? அவர் எதற்காக என்னை பலப்படுத்த வேண்டும்? எதற்காக அவர் என்னுடைய வாழ்க்கையை உயர்த்த வேண்டும்? நான் யாருக்கு பிரயோஜனமா இருக்கிறேன்? கர்த்தருக்கு பிரயோஜனமா இருக்கிறேன்னா எதுக்காக என்னை உயர்த்தணும் ஆண்டவர்? இந்த அடைக்கப்பட்ட அரேபிய தேசத்தில் கொண்டு வந்து எதற்காக உயர்த்தினார் நம்மை? அவருக்காக நாம் பலன் அளிப்போம் என்று சொல்லி தான் நம்மை உயர்த்தி இருக்கிறார். அதை நாம் ஒரு நாளும் மறந்து விடாமல் கர்த்தரை பின்பற்றி நாம் நடக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம். இந்த வேளை அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலே நீர் தந்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. எதற்கும் தகுதி இல்லாத என்னையும் கூட தகப்பனே இந்த அடியனை உம்முடைய சமூகத்திலே நிற்க வைத்து உம்முடைய வேத வசனங்களை கர்த்தாவே சொல்லும்படியான ஒரு பாக்கியத்தை நீர் எனக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி ராஜா. கோடா கோடி நன்றி தகப்பனே, கோடா கோடி நன்றி. இந்த அடைக்கப்பட்ட இந்த அரேபிய தேசத்திலே இப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. யாருக்கும் கிடைக்காத ஒரு சாக்கியம், யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் மென்மேலும் அவர்கள் உயரும்படியான ஒரு பாக்கியத்தை தந்து உம்முடைய சமூகத்தில் உத்தமமாய் உண்மையாய் நடக்கும்படியாக, உம் வழிகளிலே நடக்கும்படியாக, நீர் கொடுத்த அந்த செய்கைகளுக்கு தக்கதாக நடக்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே நீர் அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறேன் ராஜா. நீர் அவ்வளவாய் செய்ய போகின்ற கிருபைகளுக்காய் உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரித்து வரப்போகின்ற அருளாளர் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.